ஆக்டர் அஜித்குமார் சாருக்கு கிட்னியில் கல்லா அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரியான நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரான நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் ஒரு ஆப்ரேஷன் நடைபெற்று இருந்துச்சு. அந்த ஆப்ரேஷன் அப்போதைக்கு டெம்பரரியாக தான் நடந்துச்சு. அதோட தொடர்ச்சியாக இப்போ குட் பேட் அக்லி படத்தை முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் அவருக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. இந்த ஒரு நிலையில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் இடைப்பட்ட 6 மாசத்துல ஏகப்பட்ட மாத்திரை எடுத்திருக்காரு. ஏற்கனவே அவர் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அவர் மாத்திரை தொடர்ந்து எடுத்திருக்காரு. அண்ட் இதில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் தொடர்ந்து அவர் மாத்திரை அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால அவருக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா வயிற்று வலி அடிக்கடி ஏற்பட்டிருந்திருக்கு. குறிப்பாக நேராக இல்லாமல் சைடு அடிக்கடி வலி ஏற்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு லைட்டாக ஒரு செக்அப் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஒரு செக்கப்பில் ஒரு திடுக்கிடும் தகவல் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா அஜித் சாரோட ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறது டோட்டலாக மாறி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் அளவுக்கு அதிகமான மாத்திரைகள் எடுத்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால அவருக்கு கிட்னியில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு மைனராக தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் இதை நம்ம ஒரு சில ஃபுட் ஹேபிட்ஸ் மூலயமா அதிகமாக வாட்டர் கன்சியூம் பண்ணுறது மூலயமா அண்ட் இயற்கை முறையில் நிறைய விஷயங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறது மூலியமாவோ இல்லை சாப்பாட்டின் மூலியமாவோ நம்மளால் குணப்படுத்திட முடியும். அண்ட் மாத்திரையை கரெக்டான டைமுக்கு எடுங்க, கரெக்டாக தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணாமல் தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கனாலோ இல்லை ஃபுட் ஹேபிட்டில் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னாலோ கண்டிப்பாக இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு கிட்னியில் கல் வந்துடும். அண்ட் அப்படி வந்துருச்சுன்னா அதோட பெயின் அப்படிங்கிறது அன்பேரபிளாக இருக்கும். அதை உங்களால் தாங்கிக்க முடியாது. அண்ட் ஏற்கனவே நீங்கள் ஆப்ரேஷன் வேறு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வருது. அண்ட் இந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அஜித்குமார் சார் அவரோட ஃபுட் ஹேபிட்டை மாற்றி அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கணும். அஜித் சார் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சமீபத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் மகாராஜா. இந்த ஒரு படத்தை நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் தான் எடுத்திருந்தார். அண்ட் இந்த படத்தை இதற்கு முன்னாடி எடுத்திருந்த படத்தை விட ரொம்பவே சிறப்பாக எடுத்ததோட மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிருந்தாரு. அதனால ஆக்டர் விஜய் அவர்கள் கூட கூப்பிட்டு பாராட்டியிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து இப்போ ஏகப்பட்ட பேர் அவரை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. அதில் தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் நிதின் அவர்களை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. அண்ட் மகாராஜா படத்தை தான் பார்த்ததாகவும் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணி அவருக்கு ஒரு விருந்து கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நிதின் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. உங்ககிட்ட நான் வந்து பிளெஸிங்ஸ் வாங்குவேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை சந்தித்ததின் மூலியமாக வாழ்க்கையும் சரி சினிமாவையும் சரி நான் ஒரு சேர கற்றுக்கிட்டேன். உங்களை லைஃப்பில் ஒரு டைமாவது பார்ப்பேனான்னு நினச்சேன், பார்த்துட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணும் தலைவா அப்படிங்கிற மாதிரி அவரோட சோசியல் மீடியா பேஜில் போட்டிருக்காரு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் சமீபத்தில் தான் லாஸ் ஏஞ்சல்ஸில் மகாராஜா திரையிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.